கிரிஞ்சான விஷயம் பண்ணுறவங்களோட குறிக்கோள் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் ஏற்றுறது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டால் ஃபாலோவர்ஸ் வரும், யாரை பிராண்டிங்காக யூஸ் பண்ணலாம். இவங்க பண்ணுற ஒரே விஷயம் அந்த ப்ரைவேட்டு அந்த ஒரு உமன் பிராண்டிங்ன்ற ஒரு சோர்ஸை வச்சு தான் இங்கே இருக்கிற மீடியாஸ்லேருந்து எல்லாத்துலேயும் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் மக்கள் மத்தியில் இந்த மாதிரி தவறுங்க நடக்குது. டேட்டூ போட்டவங்களுக்கு HIV இருக்குதுன்னு சொல்கிற ப்ரூஃப் எதில் இருக்குதுன்னா, ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற குட்டி டேட்டூ ஸ்டுடியோவில் இருக்கிறவங்க கூட எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி நான் வளரணும்னு யோசிக்கிறான். ஆனால் அவன் வளரணும்னு ஒரு ஆசை வரும்போது இந்த மாதிரி சில கிரிஞ்சஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுற வேலை இது ஒன்றும் இல்லை, ஒரு போஸ்டர் ஓட்டுற மாதிரி இல்லை, நினைக்கிற நேரத்துக்கு கிழிச்சு போட்டுடலாம். இட்ஸ் ஆர்ட். ப்ரொசீஜராக நம்ம பண்ணலன்னா அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ எதுவுமே பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. இப்போ டேட்டூ போட்டவங்க எல்லாருக்குமே HIV இருக்குதான்னு கேட்டால் இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஆர்ட்டை ப்ரொஃபஷ்னலாக எடுத்து கைட்லைன்ஸோடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஆஃப் ஆர்ட் நாலேஜ் இருக்கணும். ஸோ ஆர்ட்ன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதை ப்ரொஃபஷ்னலாக கையாளும் போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட்டாக ஒரு செக்டாருக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ பாடி ஆர்ட்ன்ற போது இட்ஸ் அ கம்ப்ளீட்லி பெர்மனெண்ட் ஒன். அது உங்களால் மாற்ற முடியாது. இந்த ஆர்ட்டை குவாலிட்டியாக பண்ண முடியும், இதெல்லாம் மைனஸ் ஆகும், இதெல்லாம் ப்ளஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியணும். டேட்டூன்றது ஏதோ கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி இங்கே போட்டு மறைச்சா செட்டில் ஆகிடும்னு பண்ணுறது எல்லாம் ஓகே தான். பண்ணதுக்கப்புறம் அந்த கலர்ஸ் எப்படி இருக்குதுன்னு யாருமே ரிசல்ட்டை போடுறது இல்லை, டாமினேட் பண்ணிடுறாங்க.